அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. வந்துட்டானா அந்த ஒட்டுப்புள்ள மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்கான். சீ, இவளை விட்டு 2 அடி தள்ளியே நிப்போம். கோவத்துல குடத்தை கொண்டு மண்டையை உடைச்சாலும் உடச்சு விடுவா. சே, இந்த பெருசுங்க தொல்லை வேற தாங்க முடியல. பின்னாடி போ, தண்ணியை எடு, 2 பேரும் சேர்ந்து தான் போனோம் அப்படின்ட்டு. சை, இந்த சைடு பார்த்தா அந்த பெருசுங்க தொல்லை, இந்த சைடு பார்த்தா இந்த சூனியக்காரி தொல்லை, நடுவுல நான் மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. ஐயோ, ஏ கருவாப்பையிலே, உனக்கு அறிவு இருக்காடா? எதுக்குடா பின்னாடி வந்துட்டு இருக்க? என்னடி பிரச்சனை? நான் வேணா அப்ப முன்னாடி போட்டுமா? பைத்தியம் பைத்தியம். தண்ணி தூக்குற தங்கரதமே உன்னை தூக்கிட வரலாமா? ஐயோ, ஒரு ஃப்ளோல பாட்டை படிச்சு தொலைச்சிட்டேனே. ஏ கருவாப்பையிலே, இப்ப என்ன பாட்டு படிச்ச? ஏ ரியா, நான் சும்மா நார்மலா தாண்டி படிச்சேன். போய் சொல்லாத, என்ன பார்த்து தானே அந்த பாட்டு படிச்ச. செருப்பு பிஞ்சற மாத்துக்க, ஒழுங்கா மூடிட்டு வா. டேய் கிருஷ்ணா, உனக்கு இதெல்லாம் தேவையா? வாயை மூட்டு வர வேண்டியதுனடா. சீ, போய் இவ்வளவு பார்த்து அந்த பாட்டு படிச்ச. ஐயோ, எனக்கு தேவைதான். இவ பின்னாடி போக கூடாது, முதல்ல பேச முன்னாடி போயிருவோம். மூஞ்ச பாரு, மூஞ்ச எல்லாம் கொழுப்பு பண்ற வேலை இவனுக்கு. ஐயோ, முறைக்கிறாளே. நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டேங்கி. இவட்ட இன்னைக்கு குடத்தால அடி வாங்காம போக மாட்டேன் போல. வாயை மூடிட்டு வரணும். சே, இந்த பித்தளை கூட இப்பவே சரியான வெயிட்டா இருக்கு. இதுல தண்ணியை நிரப்பி எங்க இருந்து கொண்டு வர? பேசாம கருவாயின் தலையில தள்ளிட வேண்டியதுதான். ஏ சூனியக்காரி, அந்த ஆதா இருக்குல்ல குளம், அங்க போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வா. நான் இதுலயே நிக்கேன். மெதுவா போ, வலிக்கு கிளிக்கு உள்ள உளுந்துராதே. எதுக்கு உனக்கு வலிக்கு உள்ள விழணுமோ? வாயை வச்சுட்டு சும்மா இரு. எப்பா சொல்லதாப்பா செஞ்சேன். ஒருவேளை வலிக்கு கிளிக்கு விழுந்துட்டானா வேற நாளா வந்து தூக்க மாட்டேன். வேற அந்தால குளத்தோட அந்தால அடிச்சுட்டு போக வேண்டியதான். பத்துக்க, எனக்கு நீச்சலும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. சும்மா என்ன வெறுப்பேத்தாத பத்துக்க. எனக்கு அதான் தெரியாது, நீயும் கூட வா. இவ்வளவு தூரம் அங்க இருந்து குடத்தை நான் தானே தூக்கிட்டு வந்தேன். என்ன தண்ணியை நிரப்பி நீ தூக்கிட்டு வா. இது என்னடி வம்பா போச்சு? நீ அங்க இருந்து வெறும் குடத்தை தானே தூக்கிட்டு வந்த. திரும்ப ரிட்டர்ன் நான் தண்ணி நிரப்பி நான் குடத்தை தூக்கிட்டு வரணுமா? அதெல்லாம் முடியாதுடி. இந்த பாரு, வாடி போடி பேசணும்னு வச்சுக்கேன். வாய் இருந்தாலும் சேர்த்து வச்சு தச்சு விட பத்துக்க. குடத்தை அங்க இருந்து நான் தானே தூக்கிட்டு வந்தேன். இப்ப திரும்ப ரிட்டர்ன் நீ தூக்கிட்டு வா. அவ்வளவுதான். மரியாதை என் கூட வா பத்துக்க. இருடி ஓவரமா பேசுற. இருடி, உன்னை அந்த குளத்தோட குளமா அந்தால தள்ளி விடுறேன். இந்த தெப்ப குளம் நல்ல ஆழமா இருக்கும் போலயே. ரியா, பார்த்து தண்ணி மோரு, ரொம்ப ஆழமா இருக்கும்னு நினைக்கேன். என்னது, நாமே தண்ணி மோக்கணுமா? அஸ்கு புஸ்கு, நீ போயிட்டு தண்ணியை மோந்து அப்புறம் தூக்கிட்டு போ. என்னால தூக்க முடியாது. இந்த பாரு, ஒன்ன தானே சாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்கு தண்ணி எடுத்துட்டு வர சொன்னாங்க. போய் எடு போ. ஆமா, இப்படி சொல்லி வெறுப்பேத்திட்டே இருங்க. சை, ஏ சூனியக்காரி, ரொம்ப உள்ள போவாத, வலிக்கிற போது. அங்க பாரு, பாசியா இருக்கு. எல்லாம் எனக்கு தெரியும், நீ உன் வேலையை மட்டும் பாரு. சொன்னா கேட்க மாட்டேன், எல்லாம் வீம்புக்கு தான் பண்ணுவேன். ஏ பொறுமையா போடி. ரியா, ரியா, ஏ ரியா, எழுந்துடி. உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா நான் என்ன பண்ணுவேன்? எழுந்துடி. ரியா, எனக்கு பயமா இருக்கேன். யாராச்சும் வாங்கல. சொல்றது ஏதாச்சும் ஒரு பேச்சு கேக்குதா பாரு. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அப்பா கிருஷ்ணா, ரியாக்கு என்னாச்சு? ஏ ரியா, நீ விளையாடதானே சரி, எழுந்துடி. அக்கா கொஞ்சம் பாருங்கக்கா, எழுந்தவே மாட்டேங்கிறா. ரொம்ப பயமா இருக்குக்கா. எப்பா கிருஷ்ணா, என்னப்பா ஆச்சு முதல்ல? அக்கா தண்ணி எடுக்க வந்தோம்க்கா, கால் வலிக்கு குளத்துக்குள்ள விழுந்துட்டாக்கா. நானும் இப்பதான் உள்ள குதிச்சு தூக்கிட்டு வந்திருக்கேன்க்கா. பயமா இருக்குக்கா, எழுந்தவே மாட்டேங்கிறா. ஐயோ, இந்த குளத்துக்குள்ளேயே விழுந்தா ஆழமால இருக்கும். எழுந்து வர மாட்டேங்கிறாள். அப்ப நிறைய தண்ணி குடிச்சிருப்பாளோ? இருப்பா, வயிற்று அமைக்கு தண்ணி வெளியே எடுப்போம். அக்கா ஒன்னும் ஆகாதுல்லக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. எப்பா கிருஷ்ணா, ஒன்னும் ஆகாதுப்பா. என் மேலதான் தப்பு, நான் உனக்கு கவனமா பாத்துருக்கணும். ரியா எழுந்துடி. எப்பா கிருஷ்ணா, அழுவாத. அழுதுட்டே இருந்தா சரியாயிருமா? தைரியமா இரு. சின்ன பொண்ணு தண்ணி நிறைய குடிச்சிருக்காளோ? ஆமா உத்தரவசா, ஏகப்பட்ட தண்ணி குடிச்சிருக்கா பாத்துக்க. எப்பா கிருஷ்ணா, ரொம்ப நேரம் உள்ளே கிடந்துட்டாளோ? ஏக்கா ஆமாக்கா, அவளை வெளியே தூக்கிட்டு வரைய ரொம்ப நேரம் ஆயிட்டுக்கா. எனக்கும் நீச்சல் தெரியாது. இவன் உளுந்தோட நானும் பதட்டத்துல உளுந்துட்டேன். எப்படியோ அடிச்சு பிடிச்சுதாங்க வெளியே தூக்கிட்டு வந்திருக்கேன். ரியா, உனக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுரி. சின்ன பொண்ணு, இன்னும் கொஞ்சம் அமுக்கடி, எல்லாம் வெளியே வரட்டும். ஏன் உத்தரவசா, அவசரப்படாத, பொறுமையா தான் பண்ண முடியும். குடலு கிடலு வெளியே வந்துட்டு அவர் நான் என்ன பண்ணுவேன்? இந்த கிருஷ்ணன் இன்னும் கொண்டு விடுவான். ரியா, ஒன்னும் இல்ல சரியாயிரும். ச்சே, இந்த கிருஷ்ணன் பையனுக்கு ரியா மேல என்ன பாசம். ரியா கொஞ்சம் பொறுத்துக்க சரியா? அவ்வளவு தண்ணி வெளியே வந்துடட்டும். ஏகப்பட்ட தண்ணியில குடிச்சிருக்கா. ஏப்பா கிருஷ்ணா, இன்னுமா அழுதுட்டு இருப்பா? கண்ணத்தோட இங்க பாரு, அவ நல்லாதான் இருக்கா. இல்லக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுக்கா. நானாச்சும் போய் அந்த குடத்துல தண்ணி எடுத்தேன் இல்ல. இவ்வளவு தேவையில்லாம நான் தாங்க போச்சோன்னே. நான் அந்த கவனமா பாத்துருக்கணும்.
சாரி ரியா. நான் கூட இவனை தப்பா நினைச்சிட்டேன். இவன் காப்பாத்த வரமாட்டான்னு நினைச்சேன். ஆனா நம்ம விழுந்து ஒரு செகண்ட்ல இவனும் குதிச்சிட்டான். எல்லாம் சரியாயிட்டு. அவ்வளோ தண்ணி வெளியே வந்துட்டு இனிமே கவலைப்பட வேண்டாம். ரியா இப்போ ஓகே தானே? நல்லா தான் இருக்கேன். உனக்கு தான் நீச்சல் தெரியாதுல்ல, அப்புறமா எப்படி என்ன காப்பாத்தின? அப்ப என்கிட்ட போய் சொன்னியா? சி, இப்போ கூட உன் புத்தி எங்க போகுது பாரு. போய் சொல்றாங்களா போய்? எனக்கு உண்மையாவே நீச்சல் தெரியாதுடி. நீ விழுந்த உடனே பதட்டத்துல நானும் விழுந்துட்டேன். அப்படியா? நீ கூட என்ன அப்படியே விட்டுருவேன்னு நினைச்சேன். நீ என்ன காப்பாத்துவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்டி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? உன்னை எப்படி நீ விட முடியும்? நம்ம தள்ளி போடுறது தான் நல்லது. பத்துக்க இதுங்க ரெண்டும் ஏதோ ரொமான்ஸ் பண்ண போகுதுன்னு நினைக்கேன். பேசாம நம்ம நவுண்டுருவோம். ஏ சின்ன பொண்ணு, இந்த மாதிரி சீன்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? அப்படியே கொஞ்சம் ஓரமாக நின்று பார்ப்போமே. எடு செருப்ப நாயே. சின்னஞ்சிருசுங்க இப்போதான் மனசு விட்டு ஏதோ பேசுதுங்க. நம்ம ஏன் குறுக்க நந்தி மாதிரி வாடி. அதானே, சின்ன பொண்ணு சொல்றது கரெக்ட் தான். வாடி. ஏ கிருஷ்ணா, பொய் சொல்லாத. என்ன அப்படியே குளத்தோட விட்டுலாம் தானே யோசிச்ச. உண்மையை சொல்லு. லூசு லூசு, ஏன்டி உன் புத்தி மட்டும் இப்படிலாம் போகுது? எப்படி நீ விட முடியும்? இவன் ஒருவேளை நல்லவனா தான் இருப்பானோ? நம்ம தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோமோ? சாமி போல வந்தவனே, கேட்க முன்னே தந்தவனே, நான் வணங்க நல்லவனே, நல்ல உள்ள கொண்டவனே, ஒட்டமொத்த சிங்கத்து தோசுதானே. உன்னை போல ஒரு தரனா பார்த்ததே, உசுறு பார்த்து வானங்கூட குறுகுமே மெல்ல. உன்னை போல ஒரு தரனா பார்த்ததே, உசுறு பார்த்து வானங்கூட குறுகுமே மெல்ல. பாட்டி, தண்ணி எடுக்க போனவளை என்ன காணுமேட்டு தேடி வந்துட்டு இருந்தேன். இப்பதான் சின்ன பொண்ணு எல்லா விஷயத்தையும் சொன்னா. என்னம்மா நீ பார்த்து கவனமா இருந்திருக்க கூடாதா? அம்மா, அது நான் கவனமா தான் இருந்தேம்மா. ஆனா அது வலிக்கு விட்டுடுச்சுமா. நல்ல வேலை, என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகல. நான் பயந்தே போயிட்டேன். ஒரு நிமிஷத்துல உயிரே போயிட்டு. ஏ கிழவி, பயப்படாத. பயப்படாம எப்படி இருக்க முடியும்? இவ்வளோ பெரிய மனுஷியா இருக்கா, ஒரு கூட தண்ணியை ஒழுங்கா எடுத்துட்டு வர முடியல. வலிக்கு குளத்துக்குள்ள விழுந்தாலும் குளத்துக்குள்ள. அம்மா வாய் வச்சுட்டு சும்மா இருமா. ஏலே கிருஷ்ணா, நான் எதுவும் தப்பா சொல்லல. சரி, கவனமா இருக்காண்டாம எல்லா விஷயத்துலயும். இப்ப பாத்தியா, எல்லாருக்கும் கஷ்டம் தானே. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்றது? அதனாலதான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. அம்மா பாட்டி, நான் நல்லா தான் இருக்கேன். ஏதோ கடவுள் புண்ணியத்துல உனக்கு ஒண்ணும் ஆகல. சரி வாங்க போய் சாமியை கும்பிடுவோம். ரியா பார்த்து எழுந்துரு. வேற எங்கேயும் அடி எதுவும் படல? இல்ல கிருஷ்ணா, நல்லா தான் இருக்கேன். சரி ரியா, பொறுமையா எழுந்து. ஏதோ அடிபடாத வர சந்தோஷம். ஏதோ புண்ணியம் நினைச்சுக்க வேண்டியதுதான். அன்னைக்கு என்னடானா கல்லு தட்டி கீழே விழ பார்த்தேன். இன்னைக்கு என்னடானா இங்க விழ பார்த்தேன். ஏன்டி ஒழுங்கா ஒரு இடம் போவர கூட உனக்கு தெரியாதடி? சின்ன குழந்தையடி நீ. கருவாப்பையிலே வாய மூடுறா. சும்மா அட்வைஸ் பண்ணி இந்த பெருசுங்க கிட்ட என்ன மாட்டி விட்டுறாத. மூடிட்டு இரு. ஆமா, ஒரு வார்த்தை பேச விட மாட்டான். உடனே நம்மகிட்ட திட்டிட்டு எகிரிட்டு வந்துருவா. மூஞ்ச பாரு மூஞ்ச. நீ என்ன காப்பாத்தினல, அதனால அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கியோ? அதுக்காகலாம் உன் அட்வைஸ் எல்லாம் கேட்க முடியாது பத்துக்க. சீ, ஆரம்பிச்சிட்டான். எரும மாடு சரியான சூனியக்காரி. நீதான்டா கருவாப்பையிலே. சரி வாங்க, நேரம் ஆயிட்டே இருக்கு. கோயில்ல பூஜை பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு நேரத்தோட வீட்டுக்கு கிளம்பணும். அங்க ஊராட்கள் அவ்வளோ காசு கிடக்காவே. அவ்வளோ வயிறு பசியில வேற இருப்பாவே. ஆமா மரகதம், நேரம் சீக்கிரமா போயிட்டே இருக்கு. இருட்டுறதுக்குள்ள வீட்டை பார்த்து போவோம் வாங்க. அடியே எழுந்துடி. விட்டு அந்தால மணிக்கணக்கில் படுத்துருப்ப போல. எழுந்து. அது எழுந்துறேன். எதுக்கு அப்படி பேசுற? எனக்கு என்ன ஆசையா? அடச்சி எழுந்துடி. பார்க்கதான் ஒல்லியா இருந்த மாதிரி இருக்கா. நல்ல எருமை கடா வீட்டு இருக்கா. காலெல்லாம் வலிக்குது. கொழுப்பு பத்தியா கொழுப்ப கருவாப்பைய. அதனால குளத்தோட விட்டுக்க வேண்டியதானே. நீ தானே தூக்கிட்டு வந்த. அப்புறமா கால் வலிக்கு கை வலிக்கிட்டு இருக்க. அதான்டி உனக்கு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தேன்ல. நீ இதுவும் பேசுவே, இதுக்கு மேலேயும் பேசுவே. டேய், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. அதனால ஒரேடியா குளத்தோட விட்டா இவங்க அம்மா அப்பாட்ட பதில் சொல்ல முடியாது. 2 வாரம் கிளின்னு கிளிப்பாங்கன்னு தானே வந்து காப்பாத்தினேன். அப்படியே ஏதோ பாசத்துல காப்பாத்தின மாதிரி நடிக்கிற. அதானே, நீ நல்ல விதமா யோசிச்சாதானே ஆச்சரியம். நீ யோசிக்கிறது எல்லாமே ராங்கா தானே யோசிச்சுட்டு இருக்க. ஆமாடி ஆமா. சீ, நீ எல்லாம் மனுஷனா? நான் மனுஷனே இல்ல. முதல்ல எழுந்துமா தாயே, எழுந்து வேலையை பார்த்துட்டு போ. இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கீங்க, அதனால ஒரு அரை அரைஞ்சிருவேன். மரியாதையே பெயர் உசுரை கொடுத்து காப்பாத்தினல. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். கருவாப்பைய ரொம்ப காண்டாயிட்டான் போல. ரொம்ப சிரிக்காத, பல்லெல்லாம் கலண்டு வெளியே வந்துட போகுது. நான் ஒன்றும் சிரிக்கல. இந்த குடம் கிடக்கு, தண்ணி எடுக்கணுமா இல்ல வேண்டாமா? எம்மா தாயே, இனிமேட்டு உன் வாழ்க்கையில நீ தண்ணியே எடுக்காண்டா, நானே எடுத்துட்டு வந்துக்கிறேன். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. திரும்ப ஒருக்க குளத்துக்குள்ள எல்லாம் உளுந்தன்னு வச்சுக்கீங்க, திரும்ப அதை உள்ள உளுந்து தூக்க எனக்கெல்லாம் தெம்பு கிடையாது. இந்த சிரிப்புக்கு ஒன்றும் குறைச்சல. போமா போ. சின்ன பொண்ணுக்கா, தேங்க்ஸ்க்கா.
ஐயோ எதுக்குமா தேங்க்ஸ்லாம். கிருஷ்ணா தாம்மா ரொம்ப பாவம். நீ விழுந்தவன ரொம்ப பயந்துட்டான். ரொம்ப நேரம் அழுதுட்டே இருந்தான். என்னக்கா சொல்றீங்க? அழுகலாம் செஞ்சாங்களா? ஐயோ ஐயோ, அந்த கதையை ஏன் கேட்குற? என்ன அழுகுங்கிறா? நானும் அழுவாதே, அவள் எழுந்துருவான்னு சொல்கிறேன். அவன் ஐயோ நான் தான் பார்க்காம விட்டேன், என் மேலே தான் தப்புன்னு அப்படி அழுறான். உன் மேலே உயிரே வச்சிருக்கான். ஆமா ரியா, அவன் உன் மேலே ரொம்ப பாசமாக தான் இருக்கான் பார்த்துக்க. நீ தான் பழசெல்லாம் வச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான்னு நினைக்கேன். அக்கா அது அப்படிலாம் இல்லைக்கா. இந்த பாரு ரியா, நீ கிருஷ்ணா கிட்ட சும்மா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காது. அந்த பையன் பாவம் பார்த்துக்க. அவனும் நல்ல பையன் தான். உன் மேலே நல்ல பாசமாகவும் இருக்கான். இன்னைக்கு தான் பார்த்தோமே. எப்பா நான் நினச்சி கூட பார்க்கல. ஏதோ எதிர்பாராத விதத்தில் உங்கள் கல்யாணம் நடந்துட்டு அதுக்குன்னு அதையே நினச்சிட்டு இருந்தா அவரை வாழ்க்கை முழுக்க இப்படியே சண்டை தாமா போட்டுட்டு இருக்கணும். ஆ ஆமாம், உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். மகா எப்படி இருக்கா? மகாட்ட ஃபோன் எதுவும் பேசுவியா? காலேஜெலாம் சேர்ந்துட்டாளா? கலெக்டர் ஆயிடுவாள்ல? அக்கா மகா நல்லா இருக்காக்கா. சென்னை போயிட்டு இப்போ ஒரு பாட்டி வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா. ஒரே ஒருக்கா கால் பண்ணி பேசினா. நீங்கள் யார்கிட்டையும் சொல்லாதீங்கக்கா நான் மகா கிட்ட பேசினேன்ட்டு. ஐயோ நாங்கள் ஏமா சொல்ல போகிறோம்? அவளை பஸ் ஏற்றி விட்டதே நாங்கள் தானே. ஏப்ல மெதுவா பேசு. வேற யாருக்காவது கேட்டுற போது முக்கியமா உன் மாமியாளுக்கும் என் மாமியாளுக்கும் கேட்டுச்சு, அவ்வளவுதான் தலைகீழ தொங்க விட்டு கொண்டு போட்டுருவாளுவே. காலேஜ்லாம் சேர்ந்துட்டாலே இல்லை எப்படி? அது தெரியலக்கா, இனிமேதாக்கா கால் பண்ணி பேசணும். அன்னைக்கு டிசி எல்லாமே அமுச்சு விட்டேன், அதனால சேர்ந்துருப்பான்னு நினைக்கிறேன். ரியா மகா படிச்சு கண்டிப்பா கலெக்டர் ஆயிடுவாள்ல? ஏன்க்கா சந்தேகமா கேக்குறீங்க? படிச்சு கண்டிப்பா கலெக்டர் ஆயிடுவா. ரொம்ப சந்தோஷமா. சரி நீயும் நல்ல முறையில வாழை பாரு சரியா? சரிக்கா. வேற உன் மாமியாக்காரி இருக்காளே மறக்கத ஏமா, ஒரு இளவுக்கு ஆக மாட்டா கோணம். சை, அவளெல்லாம் எப்படி தான் வச்சு சமாளிக்கன்னு தெரியல. ஏமா நீ தாம கரெக்டு. நல்ல வேலை உன் அக்கா தப்பிச்சிட்டா. மகா பாவம், அவ கொஞ்சம் அமைதியாக பேசுவோம். அவளாம் இவ கையில் மாட்டிருந்தான்னு வச்சுக்கேன் ஒரு வழி பண்ணியிருப்பா. ஆமா சின்ன பொண்ணுக்கா, எதுக்கு எடுத்தாலும் ஒரே சண்டைக்கு தாக்கா நிற்குது. எனக்கு எரிச்சலா இருக்கு பார்த்துக்கிடுங்க. எப்போ பார்த்தாலும் பிள்ளை பத்துக்குன்னு போட்டு டார்ச்சர் பண்ணுதுக்கா. இது என்னடி கூத்தா இருக்கு? இதுக்கு ஏன் மாமியா எவ்வளோ பரவாயில்ல போலயே. ஐயோ எங்க வீட்டில் நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்தா அவ்வளோதான்க்கா. இப்படியும் ஒரு பொம்பளை இருக்குமா அப்படின்ட்டு தாக்கா தோணும். இத்தனைக்கு எங்க அத்தைக்காரி வேற பத்திலாம் எங்க அப்பா கூட பிறந்த தங்கச்சி, அதுவே இப்படி இருக்கு. வேற மற்ற மாமியார்களை என்னத்தக்கா சொல்ல? கீர்த்தியே சில நேரம் திட்டதாங்க செய்வா. வாய் மூடிட்டு போமா, எதுக்கு இப்படிலாம் பேசுறான்னு திட்டுவா பார்த்துடுங்க. அந்த பிள்ளையும் இந்த பொம்பளை திரும்ப திட்டி விட்டுறோம்க்கா. எனக்கு எரிச்சலா இருக்கு, என்னத்த பண்ண? சரி விடு, முதல்ல அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் சமாளிச்சு போ, அதுக்கப்புறம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அடங்கிரும். டெய்லியா மாமியா கிட்ட மல்லு கட்டுறதே எனக்கு வேலையா போச்சுக்கா. எல்லாருக்கும் அதே நிலைமைதான் ரியா. ஏக்கா அது கூட இல்லக்கா, ஏதாச்சும் ஒரு சண்டைன்னு வச்சுக்கிடுங்களேன், உடனே எங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரே கம்ப்ளைண்டா பண்ணுதுக்கா. ஐயோ வேற வீட்டுக்குள்ள வச்சு என்ன கிளி கிழிக்குது. வெளியேனா ரியா செல்லம், ரியா தங்கம், ரியா கண்ணு அப்படின்னு நடிச்சு கூப்பிடுதுக்கா. என்னக்கா பண்றது? விஷம் சரியான விஷம். ஓ மாமியால பத்தி எனக்கு தெரியாது. என் அம்மா அவட்டெல்லாம் வாய் கொடுத்துட்டு நவுல முடியுமா? ஆனா பிள்ளைகள் ரெண்டு நல்ல பிள்ளைகள் பத்துக்க. கிருஷ்ணன் அப்படி கிடையாது, கீர்த்தி அப்படி கிடையாது. ரெண்டு நல்ல பிள்ளைகள். பாரு ரியா, உன் மாமியாக்காரி ஏதாச்சும் இடக்கு முடக்க பேசினான்னா எங்கிட்ட சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம் சரியா? நீ எதுக்கும் பயந்துட்டு கவலையே படாத. அதான் நீங்களாம் இருக்கீங்களாக்கா, வேற எனக்கு என்ன பயம்? ஏதாச்சும் சொன்னா உங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துட மாட்டேன். அப்படி போட அருவாளே, உனக்கு நாங்க இருக்கோம் சரியா? அவளை நம்மளான்னு ஒரு கை பாத்துருவோம். பொண்ணு தாயி அங்க பாரு, அந்த ரியா பிள்ளை கூட இவ்வளவு 3 வரை பேசிட்டு இருக்காளுவே. குடும்பத்தை 1 2 பிரிச்சு விட்டுருவாளுவே. அதுவும் கரெக்டு தான். அடியே இங்க என்னங்கடி கூட்டம்? ஐயோ வந்துட்டு இந்த நியூஸ் பேப்பர். ஏத்தே அது சும்மா பேசிட்டு இருந்தோம். ஆமா நீங்க என்னத்த பேசுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. குடும்பத்தை 2 பிரிச்சு விட்டு பேராதியா? ஏமா ரியா, இவ்வளவு சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நீ ஏதாவது ஏடா கூடமா எதுவும் பண்ணாதே. என்ன பாட்டி சொல்றீங்க? நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். நீங்க அதுக்குள்ள இவ்வளவு சொல்றது கேட்டு ஏடா கூடமா பண்ணிடாதீங்கங்கறீங்க. அவங்க அப்படி எதுவுமே சொல்லலையே, நீங்க ஏன் தேவையில்லாம பழி போடுறீங்க? இல்லம்மா பொதுவா சொன்னேன், இவ்வளவு சொல்றது எதுவும் கேட்காதன்னு. குடும்பத்தை பிரிச்சு விட்டுட்டு பேர் வாழ்வ பாத்துக்க. கிழவிக்கு நக்கலை பத்திய நக்கலை நம்ம குடும்பத்தை பிரிக்கிறோமா? இவ்வளவுதான் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்படியே பீஸ் ஆகி பிரிச்சு விட்டு வராளுவ. இதுல இவ்வளவு நம்மள சொல்றாளுவ நம்மள. ஏக்கா எப்படிக்கா உங்க மாமியார் சமாளிக்கியே? ஏரியா அது ஒரு பெரிய கதை, உனக்கு நான் பிறவு சொல்லித்தரேன். அது இப்படிதான் அங்க இங்கன்னு போற இடத்துல வம்ப இழுத்து விட்டு குசும்பு பண்ணிட்டு இப்படியே தெரிய வேண்டியது பத்துக்க. இங்க வீட்டுக்கு வந்தா மருமவளை போட்டு திட்ட வேண்டியது. என்னங்கடி மச நின்னுட்டு இருக்கியே? கோயில்ல பூஜை ஆக போகுது, வாங்க. வேற இங்கே நிக்காதியே. வேற பொங்கல் வாங்குற நேரத்துக்கு திங்கிறதுக்கு வர வேண்டியது, வாங்கடி. இழுவ இந்த பஞ்சிக்கு சங்க ஊதிர வேண்டியதான் பேசாம இருந்த நாள் போதும்ட்டு. பஞ்சி நம்ம சொல்ற பேச்ச ஒருத்தையும் கேட்க மாட்டாளுவே. என்னனையோ போட்டோம். ஆமா பொண்டு தாயி, கேட்டாதான் அப்பவே உருப்பட்டிருப்பாள்வளே. என்ன இல்ல ஏன் உருப்படாம இருக்காளுவே? நம்ம சொல் பேச்ச கேட்காததுனாலதான். ஐயோ அப்படியே கேட்டுட்டா மட்டும் அப்படியே டாரா கிழிஞ்சிரும். வா பஞ்சி நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம்.